5 தத்துவங்கள் இருக்கு. பஞ்சபூதங்கள் 5. 5 தத்துவங்கள் இருக்கு. 5 4 நாம எப்பவுமே வாங்கிட்டே இருக்கிறோம். தினமும் கொஞ்ச நேரம் வெளியே சூரியனோட வெளிச்சத்தில் போகிறோம், கொஞ்சம் வாங்கிட்டு வரோம். நல்ல தண்ணி குடிக்கிறோம், அதன் மூலம் கொஞ்சம் பிராணசக்தி வருது. தினமும் சுவாசிக்கிறோம் மற்றும் தியானம் செய்கிறோம், காற்றின் மூலம் பிராணசக்தி வருது. ஆகாயத்தின் மூலம் எப்பவுமே கிடைக்குது. இந்த 5ல் எது ஒன்று கரெக்டாக இல்லை என்றாலும் நம்ம உடலுக்குள்ள இம்பியூரிட்டிஸ் என்பது ஜாஸ்தியாக்கி அங்கிருந்து பிராணம் என்பது கம்மியாக்கிட்டே போகும். இந்த பூதத்துவத்திலிருந்து எப்படி உள்ள வருது? நமக்கு உணவு மூலமாக வருது பிராணசக்தி. எந்த விதமான உணவு சாப்பிடணும்? எந்த உணவில் பிராணம் இருக்கிறதோ அந்த உணவு தான் சாப்பிடணும். பிராணம் இருக்கிறது அப்படின்னா உயிரோட இருக்கிற நான் வெஜிடேரியன் அது அந்த மாதிரி நான் சொல்ல. அதாவது செடி கொடி இலைகள் இதில் பிராணம் என்பது நிறைந்து இருக்கும். எப்படி நேராக சூரியனுடைய வெளிச்சம் கிடைக்குது, அதுக்கு நேராக தண்ணி காற்று ஆகாய சக்தி சூரிய சக்தி இது எல்லாமே அதுக்கு கிடைக்கும். எந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் இல்லாமல் இருக்கபடியே நமக்கு ஒரு பூவாக பழமாக இலையாக நமக்கு கொடுக்குது. அந்த விதமான சைவ உணவு நாம் சாப்பிடும்போது நமக்கு நல்ல பிராணசக்தி என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும். 5 தத்துவத்திலிருந்து பரிபூர்ணமாக கிடைக்கும்.